ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே guys, ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் guys. அழுது கண்ணில் வந்து போய்க்கு சந்தோஷமான நேரத்தில் கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை மோகனா. நான் ரொம்ப சந்தோஷமாக விநாயகரை மணி அனுப்பி வைக்க போகிறேன். விநாயகரை மணி அனுப்பி வச்சா அவர் சந்தோஷப்படுவார்னு நினச்சிட்டியா? எல்லாத்தையும் சரியாகிடுவார்னு நினைக்கிறியா? அவன் நம்பிக்கையை வளர்த்துக்காது வேதஸ்ரீ. அப்புறம் நீ தான் வேதனைப்படுவ, பார்த்துக்கோ. நம்பிக்கையில் தான் வாழ முடியும். என் விநாயகர் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என் மகன் அஞ்சு அவரை நிச்சயம் காப்பாற்றுவார். அதுக்கான அறிகுறியை நீ சீக்கிரமாகவே உணர்வ. விநாயகர் சிலையை கரைக்கிறதுக்கு அப்பனாவே தூக்கிட்டு போக சொன்ன நீ அதை உணர்வ. ஆஞ்ச், விநாயகர் சிலையை கரைக்கிறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் நீ தானே தூக்கிட்டு போவ. அதே மாதிரி இந்த வருஷமும் நீ தான் அதை செய்யணும். இல்லை, அது என்னால் முடியாது. இனிமே ஆஞ்ச் உங்க பேச்சை கேட்க மாட்டான். ஏன்னா அவன் ஏன் கண்ட்ரோலில் இருக்கான். என்னாச்சு வேதஸ்ரீ? அளவுக்கு அதிகமாக கடவுள் மேலே நம்பிக்கை வச்சிருந்தா? ஆஞ்ச், நாம கிளம்பலாம். இந்த நம்பிக்கையை நீ தான் காப்பாற்றணும் விநாயகா. ஓ நோ, இந்த சைனா என் மேலே விழுந்துடும் போனிருக்கேன். ஆஞ்ச், அந்த சிலையை புடி. கிளம்பலாமா?
பாத்தியா, தெய்வ நம்பிக்கை என்னைக்கும் தோக்காது. அஞ்சை உன் கூட கூட்டிட்டு போகணுங்கிற எண்ணத்தை விட்டுரு மோகனா. என்னன்னா வீணா வருத்தப்படுவ. வருத்தப்பட போறது நான் இல்லை, நீ தான் வேற ஸ்ரீ. கூடிய சீக்கிரம் உன்ட நம்பிக்கை ஒழியும். என் மாய சக்தியோட பயம் என்னன்னு உனக்கு தெரியும். ஒரு விஷயத்த மறந்துடாத, அஞ்சு மாய வளையத்துல காலடி எடுத்து வச்சுட்டான். இனி இந்த உலகத்துல எந்த சக்தியாலும் அவனை காப்பாற்ற முடியாது. இந்த உலகத்துக்கும் அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருக்குது. இந்த உலகத்தையே இயக்குற சக்தி. மனித சக்தியான முடியாத காரியத்தை இறை சக்தி நடத்தி காட்டும். ஆஞ்சாலும் சனைய புடி. அந்த முட்டாள் ரூபி பண்ண வேலையால எல்லாமே தனித்தீனா மாறிட்டு. எப்படியாவது அஞ்சு என் கூட கூட்டிட்டு போகணும் இந்த. ஆனா இப்ப அஞ்சு சனையை கரைக்கிறதுக்காக போயிட்டுக்கான். சனையை அவனே வேற தூக்கிட்டு போயிட்டுக்கான். ஏன் சார், சனையை தண்ணிக்குள்ள கொண்டு போக ஆட்கள் தேவையா? தேவைதான் அவினாஷ், அதுக்கு அவசியமே இல்லை. விக்னேஸ்வரா, விநாயக பெருமானே, என்ற இன்னொரு வேண்டுகோளை நிறைவேற்றுவேன். நீட்ட அஞ்ச மாய வளையத்திலிருந்து விடுவிக்கணும். நடக்காது, நிச்சயம் நடக்காது. நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உச்சி கிரகண சமயத்துல ஆஞ்சு மாய வளையத்துக்குள்ள பிரவேசிச்சான். அந்த மாய வளைய சக்தியிலிருந்து அவன் விடுபடவே முடியாது. இல்ல இல்ல, அப்படி நடக்க கூடாது. மாய வளையத்தை வெல்லக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை. கூடாது.
என்னாச்சு அஞ்ச்? தெரியல, பல நாள் கழிச்சு உன்னை பார்க்குற மாதிரி மனசுக்குள்ள ஒரு உணர்வு. நான் இங்கே தான் இருக்கேன் அஞ்ச், உன் பக்கத்தில். ஆனால் நீ தான் என்ன பார்க்கல. நான் இங்கே இருந்தாலும் என் சிஷி அங்கே தான் இருக்கான். வேதஸ்ரீ குடும்பத்தை கண்காணிச்சிட்டீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு பஸ்வத்தை கொடுத்தீங்க, அதையும் நான் அவன்கிட்ட கொடுத்துட்டேன். அதை எப்படி பிரயோகிக்கணுங்கிற முறையும் நான் அவன்கிட்ட சொல்லி கொடுத்தீங்க. முதல்ல மனசுனா சந்தேகம் இருந்தது, இப்போ நம்பிக்கை துளிர் விடுது. தீய சக்தியை வெண்ணக்கூடிய அதிசக்தி அந்த வேதஸ்ரீ குடும்பத்துக்குள்ள இருக்கிறது தெரியுது. ஒரு தீய சக்தி பார்வை ஒரு குடும்பத்துக்கு மேலே விழுந்து அந்த குடும்பமே அழியும். ஆனால் அந்த வீட்டில் 2 தீய சக்தி கூடி கொண்டிருக்கு. அந்த குடும்பம் அப்படி என்ன தப்பு செஞ்சிச்சு? ஒரே நேரத்தில் 2 தீய சக்தி இருக்குது. ஆஞ்ச், அவனை வலையில் விளை வச்சதுக்கான முயற்சி தான் இதெல்லாம். காரணம் எனக்கு தெரியும். ஆஞ்ச் ஒரு தீய சக்தியோட வாரிசு. ஒரு மனித சக்திக்கும் தீய சக்திக்கும் பிறந்த மனித சக்திங்கிறத உணர்றேன். ஒரு தீய சக்தி கணவனையே கொல்லும், கண்ட வாரிசையே கொல்லும். ஆனால் இங்கே அஞ்சை வசப்படுத்துறதுக்கான காரணம் என்ன? இங்கே அஞ்சு ஒரு தீய சக்தியோட வாரிசு மட்டும் இல்லை, அவன் ஒரு அதிசக்தி, இரத்த வெறி பிடிச்ச தீய சக்தி. அதாவது 200 வருட ஆவி ஒன்று இந்த உலகத்து மனித சக்தியோடு சேர்ந்து 200 வருட ஆவி ஒன்று இந்த உலகத்து மனித சக்தியோடு சேர்ந்து அதன் மூலமாக பிறப்பெடுக்கக்கூடிய தீய சக்தியோட முதல் வாரிசு அதிசக்தியாக விளங்குமா. கால ஓட்டத்தில் அதிசக்தியோட வலிமை தீய சக்தியோட வலிமையை விட பன்மடங்காக உயரும்னு சொல்கிறாங்க. தனக்குள்ளே உறைஞ்சிக்கிற அதிசக்தியை பற்றி அஞ்சுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கப்போ தீமையை விளைவிக்கிற தீய சக்திக்கு அவன் எப்படி உதவுவான்? இப்போ தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கூடிய சீக்கிரம் தெரிய வரும். அந்த உண்மை தெரிய வரப்போ அஞ்சை வெல்லக்கூடிய சக்தி எதுவுமே இருக்காது. அதனால தான் தீய சக்தி அஞ்சை தண்டை வலையில் விளை வைக்க நினைக்குது. குறிப்பிட்ட காலம் வரும்போது அஞ்சு வெளிப்படுத்தக்கூடிய சக்தியை அது தனதாக்கிக்க பார்க்குது. இனி அம்மாவுக்கு நினைவே திரும்பலன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யறது? இவங்களை தவிர நமக்கு வேற யார் இருக்கா? நீயும் மும்பைக்கு போய் உங்கள் அம்மாவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறல்ல? நான் ஒன்றும் தடுக்க மாட்டேன். ஆனால் அண்ணா, என் அம்மா என்கிட்ட கடைசியாக வேணுது எங்கே நிறைவேறாமல் போயிடுமோன்னு நீயே சொல்லு பியா. இதுக்கு மேலே நாம் என்ன செய்யறது பியா? இனிமேல் எல்லாமே உன் கையில் தான் இருக்கு பியா. ரமன், உனக்கு மேரேஜ் நிச்சயம் என் கூட தான் நடக்கும் பியா. நீ உன் வாயால் சரின்னு சொல்கிற வரைக்கும் இந்த ட்ராமா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அம்மா தாய், நான் என்ன செய்கிறதுனே நீ தான் சொல்லணும்.